தூத்துக்குடியில் அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டிருக்காங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தை கேள்விப்படும்போது ரொம்ப ரொம்ப மனசு அவ்வளோ ரணமாக இருக்குது. எவ்வளோ கொடூரமாக கொன்று அந்த குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ ஒரு வக்கர புத்தி இருக்கும். ஒன்றே ஒன்று, தயவு செஞ்சு பெண் பிள்ளையை பெற்றுக்கிறவங்க தயவு செஞ்சு குழந்தைய கண்ணுக்குள்ளே வச்சு பாருங்கள். அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, எங்கே போகுது, எங்கே வருதுன்னு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்காணிப்பில் வச்சு பாருங்கள். யாரையும் நம்பி விட வேண்டாம். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறது கலி உலகத்தில் இருக்கோம். ஸோ இந்த கலி உலகத்தில் இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டிய, என்ன சொல்கிறது, கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் அதிலிருந்து நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம குழந்தைகளை நம்ம தான் சேவ் பண்ணணும். அதனால் பெண் பிள்ளைகளை தயவு செஞ்சு தனியாக விடாதீங்க. அதே மாதிரி ஆண் பிள்ளையை பெற்றவங்க பெண் குழந்தையை பற்றி ஒரு நல்ல ஒரு விஷயங்களை சொல்லி கொடுங்க. பெண்களை ஒரு தெய்வமாக மதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயம், ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லி வளர்த்துறதோ அதையெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா வருங்காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்கலாம். அப்படின்னா இப்போ இருக்கிற தலைமுறை அம்மாக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்குது. தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். ஏன்னா இந்த குற்றவாளிக்கு நம்ம வேணால் சும்மா போராடிக்கலாம், இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுங்க இந்த ரேப்பிங் கேஸ்லலாம் ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரேப்பிங் கேஸ், அதுலேயும் குறிப்பாக சைல்டு அப்யூஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இன்றைக்கி நேரத்துக்குள்ள கடந்த ஒரு 25 வருஷமாக ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுக்கெல்லாம் பெருசாக நம்ம ஊரில் தண்டனைகளை ஒன்றே ஒன்று தான், நம்ம சேஃபாக நம்ம குழந்தைகளை பார்த்துக்கணும். அது ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அந்த குழந்தைக்கு ஆழ்ந்த இரங்கல். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருந்தால் என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். எனக்கு அந்த ஃபீல் தான் தோணுச்சு அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது. யார் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. குற்றம் சொல்கிறது, நம்ம தலைமுறையை நல்ல விதமாக வளர்த்தணும், அவ்வளோதான்.